ஹாய் மக்களை, குட் மார்னிங். சாரி. குட் மார்னிங்னே சொல்லி பழகிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் இருந்துட்டு இப்போ தான் வந்து கைக்கால் முகாலம்பிட்டு நம்ம வேலையை ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சண்டே இருந்துட்டு நம்ம மண்டே வரத்துக்கு என்ன வேலை செஞ்சுருந்தோம், ஞாயிற்று திங்கள் 2 நாளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க, இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி ஒரு நாள் லீவு கிடைக்கும் போது வாங்கி செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு 4 மாதத்துக்கு கொஞ்சம் வேலை எப்படியே இருக்கிறவங்க, நமக்கு வேலை இல்லை இருந்தாலும் செஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் அலுப்பு சலுப்பு இருக்கும்போது கடையில் கொடுத்து நம்ம மாவு வாங்கிட்டு இருக்க முடியாது. அவங்க ஏன்னா 10 கிலோ 5 கிலோ அரைக்கிறவங்கெல்லாம் எப்படி பேக்கெட் பண்ணுறாங்கன்றது நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துக்க முடியாது. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நல்லா தண்ணியாக உப்பு தண்ணியாக க்ளீனாக உப்பு போட்டு க்ளீன் பண்ணி காய போட்டு பதம் பார்த்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளாக இந்த மாதிரி செய்கிறதுனால நான் மேக்ஸிமம் எந்த பொருளுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்க. இது அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு 2 நாள் பார்ப்பேன், 3ஆவது நாள் மாவை எடுத்து செடிங்களுக்கு உரமாக போட்டுருவேன். இந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம சாப்பிட்டு மீதியாக வருது நமக்கு கொடுக்குற, ஏன்னா அது வந்து கீரை காய் பூ எல்லாமே நமக்கு அது நம்ம கட் பண்ணி விட்டாலும் சரி. ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா, 2 வருஷம் ஆகிடுச்சு அந்த பச்சை மிளகா செடி. 2 வருஷமாக என்ன 3 வருஷமாக ஆகிடுச்சு. இன்னமே இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் எல்லாம் பூ விட்டு பிஞ்சு வந்துருச்சு. வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு அது வந்து கவனிக்காமல் விட்டு நான் தூக்கி எறிஞ்சேன். மறுபடியும் அது வந்து துளுத்து வந்து நமக்கு அந்த மிளகா கொடுத்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் கீரைங்களும் முந்தியெல்லாம் வேரோட அப்படிங்கிறவேன். இப்போ கிள்ளி விடா அது பறிக்கிறதுக்கு, அந்த கொழுந்தாக இருக்கும்போது பறிக்கிறதுக்கும் ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு பொருளும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி விளையிறது எப்படி இருக்குது. அதே மாதிரி ரேஷன் அரிசி கடை அரிசி 2ம் தாங்க இதில் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் நம்ம அழைச்சி அதை காய போட்டு அதை எப்படி பக்குவப்படுத்தணுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணுறதுனால அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. இது ஏன்னா என்னோட பழக்கம். இது எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து கற்றுக்கினோன்னே நான் விவரம் அந்தளவுக்கு நமக்கு விவரம் தெரியாமல் வயசுகளில் கல்யாணம். இப்போ அதாவது காலம் போக போக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளாக பார்த்து செய்கிற பொருளை வந்து நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்றது பார்த்து செய்கிறது தாங்க. இப்போ இந்த மாவுக்கு வந்து இவ்வளோ வசனம் தேவையில்லைங்கக்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது உண்மை, இது சத்தியம். வாங்க போகலாம், வீடியோ கொடுக்கலாம் பாருங்கள். கோதுமை மாவுங்க, அது வந்து 7 கிலோன்னு சொல்லிட்டு முட்டாள் பண்ணிட்டான். எனக்கு வந்து 6 கிலோ தான் இருந்தது. பிசினில் எடை போட்டாங்க. நல்லா கழுவி காய போட்டு நல்லா அப்படியே காஞ்ச மடன்னு இருக்கும்போது அரைச்சிட்டு வந்து காலையிலே நான் போகும்போது 12 மணிக்கு இது வந்து ஒரு துணியை விரித்து போட்டு, இது எப்போவுமே நான் காய போடுறது நிறைய இதில் வத்தல் ஐட்டம் போடும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த காட்டன் நான் போட்டிருப்பேன். இந்த துணியில் போட்டு ஆற வச்சுட்டு போயிட்டுங்க. அரிசிங்க, அதாவது ஃபுல்லாகவே வந்து பச்சரிசி இல்லை. போன முறை பச்சரிசி கலந்துருந்தேன், இந்த முறை வந்து பச்சரிசி இல்லை, ஃபுல்லாகவே வந்து புழுங்கல் அரிசி. இட்லி அரிசி 3 கிலோ, மீதி வந்து 4 கிலோ இது ரேஷன் அரிசி. நல்லா கழுவி காய போட்டு அரைச்சிட்டு வந்துட்டுங்க. அவ்வளோ அழகாக இதில் வந்து நம்ம புட்டும் செஞ்சுக்கலாங்க. புட்டு செய்யலாம், இட்லி தோசைக்கு தான் மெயினாக நான் இது வந்து அரைச்சிட்டு வர்றது. இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில், இது ஒரு பெரிய பாத்திரம், இந்த பாத்திரத்தை நிறச்சி வச்சுருவேன். இந்த தூக்கு இதெல்லாம் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது. இதில் இது பெருசு 10 கிலோ பக்கம் பிடிக்குதுங்க. அது எல்லாம் எடுத்து வச்சுக்குவேன். அப்பப்போ எடுத்து வச்சுட்டு, இந்த பவுல் தாங்க எனக்கு, இந்த டப்பா தான் அளவு. இதில் 2 கப்பு எடுத்தேன்னா 100 கிராமு உளுந்து போட்டுக்குவேன். அந்தளவுக்கு எல்லாமே வந்து எப்போவுமே வந்து எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. அது எனக்கு பிடிக்கல, இது கெட்டு போயிடுச்சு, இந்த பொருள் சரியில்லை அப்படின்னும்போது தான் நான் எடுத்து போடுவேன். மிளகாத்தூள்லேருந்து எல்லாமே நான் வந்து அதுக்கு ஒரு பாத்திரம் போட்டு வைக்கிறதுனால நம்ம எந்த பொருளும் கெடாமல் பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு நான் பதப்படுத்தி வச்சுக்குவேங்க எல்லாமே. அனாவசியமாக அதை அப்படி கை போட்டு இப்படி ஒரு கப்பு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தேங்காய் உரிக்கிற தொட்டாங்குச்சியும் போட்டிருப்பேன். இந்த கப்பு போட்டுக்குவேன், போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இதில் இப்போ வந்து எல்லாம்
இந்த 3 பாத்திரத்துலேயும் அரைச்சி வச்சுட்டேன்னா எனக்கு குறைஞ்சது இது ஒரு 4 மாதத்துக்கு வருங்க. அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும். இது கூட இன்னும் கொஞ்சம் ரவை வாங்கிட்டேன்னா அவ்வளோதாங்க. இனிமேல் வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் ஆரி கம்பு இதெல்லாமே ஆல்ரெடியே வந்து நான் ஆரியம் வாரத்தில் 2 முறை களி, இன்னைக்கு காலையில் கூட களி தாங்க செஞ்சேன். களி செஞ்சு நேற்று வந்து நம்ம முடக்கத்தங்கீரை தொக்கு மாதிரி செஞ்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் இருந்ததுனால போட்டு நம்ம சாப்பிட்டுக்கிறோங்க. இப்போயும் இருக்குது. இப்போ கொஞ்சம் தூதுவளை கீரை கலையில் வாங்கினேன். ஒரே ஒரு குடி தாங்க. ஒரு எத்தனை இலை இருக்குன்னே தெரியாது. ஒரு கொஞ்சோண்டு இருக்குது. அதில் ஒரு 4 இலை கிள்ளி போட்டு இப்போ தக்காளி ரசம் வச்சிடலாம். சாப்பாடு இருக்குது. மதியம்தான் வச்சுட்டு போனேன் 12 மணிக்கு. அதனால் சாப்பாடு இருக்குது. தம்பி அவ்வளோவும் சாப்பிடல. அவன் ரசம் இருந்தால் சாப்பிட்ருவான். அதனால் இன்றைய வேலை இது தாங்க. ஏதாவது ஒன்று நமக்கு டைம் கிடைக்கும்போது ஏதாவது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வேதனை போய்க்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே தாங்க இருக்கணும். ஆனால் என்ன வந்து நமக்கு மிஷினில் உட்கார முடியல, கடையில் உட்கார முடியல. ஏமாந்துட்டும்ப. சரி பார்த்துக்கலாம். கடவுள் நமக்கு ஒரு கூட அவர் இருக்கார். அவர் இல்லைன்னா நம்ம எப்போயும் அழிஞ்சு போயிருக்கோம்ப, செத்து போயிருக்கோம், புல் முளைச்சிருக்கோம். அவர் இருக்கிறதுனால அதாவது வந்து எப்படியோ இருக்கிறவங்கெல்லாம் வாழ்கிறாங்க. நீ என்ன அப்படி நீ வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை கடவுள் காப்பாற்றி விட்டுக்கிறாரு. அதனால் கொஞ்ச நாளைக்கு வாழலாம். எல்லாமே நமக்கு அதாவது வந்து எல்லாமே நம்ம இப்போ இருக்கிற இதை பார்த்தோன்னா நமக்கு விவரம் தெரியாமல் பிறந்து வளர்ந்ததுலேருந்து 14 வருஷம் வரைக்கும் 12, 13, 14 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்துட்டோம்ப. அந்தளவுக்கு இருந்துக்கிட்டு இப்போ இதுக்கும் நம்ம அடியெடுத்து வச்சதுக்கு பின்னாடி இருந்து நம்ம எல்லா துயரங்களையும் எல்லா சோதனைகளுமே இது வரைக்குமே லைஃபே முடிஞ்சு போச்சு அனுபவிச்சுட்டுங்க. அந்தளவுக்கு அதாவது வந்து மற்றவங்களுக்கு வேடிக்கையாக விளையாட்டாக இருக்கலாங்க. விடுங்க, பார்க்கலாம். பணம் தான் இன்றைக்கி முக்கியம் அப்படின்னு சொல்லி மனசால ஆரம்பிச்சதுக்கப்புறமா உறவுமுறைகள், பாசம், பந்தம் இதெல்லாம் சும்மா வெளி வேஷம். நம்ம முதுகில் இருந்து கூடவே இருந்து குழி பறிச்சவங்களுக்கு நம்ம ஏமாந்து போனது மட்டும்தானங்க. அவ்வளோதான். கடவுள் இருக்கிறார்ல, பார்த்துக்கலாம். இது மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளும் நம்ம சேகரித்து வச்சு நம்ம கொஞ்சம் இப்போ நைட்டில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் மாவை கரைச்சி வச்சுட்டு போயிட்டோம்டாங்க அந்த தோசை ஊற்றிக்கலாங்க. சல்ப் சங்கடம் இல்லை. ஏன்னா கடையில் வாங்கிறது கொஞ்சம் ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு கையில் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சண்டே வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் வேலைக்காரமாக வச்சுருந்தா கூட அவங்கள கொஞ்சம் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கையில் கொடுத்து கூட க்ளீன் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்களான்னா டக்குன்னு வீட்டில் நமக்கு எல்லாமே நேற்று நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் இருந்தனால நிறைய மல்லித்தூள் அதை சொன்னேன் இல்லைங்களா. தம்பி வந்து அவன் பேசிகிட்டு இருந்தனால டக்குன்னு அவன் கூட பேசுகிறதுக்கொசரம் நான் அதை கட் பண்ணிட்டு எடுத்துட்டேங்க. எல்லாம் சின்ன சின்ன வேலையை வெயிலில் காய் போட்டு அரைக்கிறது, பொடி பண்ணி தரது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப ஆயின்னு சொல்லிட்டு இல்லாமல் இதுதான் கடவுள் கொடுத்ததை நம்ம எதுவுமே லைஃப்பை தான் வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம உழைக்கிற உழைப்புங்களை வந்து இனிமேல் கொஞ்சம் நமக்கோசரம் நம்ம வாழ முடியாது. ஏன்னா வலி இருக்கும்போது கடவுளை நினச்சிட்டு இனிமேல் போயிட்டு இருக்கோம். பாய். எல்லாருக்கும் குட் நைட்டுங்க.